வெல்கம் ஒன் அண்ட் ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்பா பிரின்சிபல். ஆக்பா அப்படின்றது ஜெர்மன் வேர்டு. எப்படின்னா பில்டிங் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் வந்து என்னென்னா, இதுக்கு ஆக்பானா பில்டிங் அப். யாரை பில்ட் பண்ணுறோம் நம்ம? ஒரு எலக்ட்ரான்ஸ் ஃபில்ட் இன்டு த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அதில் எப்படி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண முடியும், அந்த ஃபில் பண்ணக்கூடிய ஆர்டரை வந்து சொல்கிறது தான் ஆக்பா பிரின்சிபல். ஆக்பா பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட் electrons are filled into an atomic orbitals in the increasing order of orbital energy levels. So orbital energy level base பண்ணி தான் ஒரு electrons fill பண்ண முடியும் atomic orbitals. That is simply Akba principle dictates the manner in which electrons are filled in the atomic orbitals of an atom in the ground state. அப்போது நம்ம மெயின் ஃபோக்கஸே என்னென்னா கிரவுண்ட் லெவலில் எப்படி இது இருக்குது அப்படின்றத பற்றி தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1s 2s 2p 3s 4s 3p 3d இந்த ஆர்டரில் எப்படி வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரிகிற மாதிரி எப்படி எழுத சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, இந்த ப்ளூவில் கொடுத்த மாதிரி 1s 2s 3s 4s 5s 6s 7s எழுதிக்குங்க. இந்த 2க்கும் 3க்கும் இடைப்பட்டு p ஆர்பிட்டல்ஸும் போடுங்க. அதாவது 2s 3sக்கு இடைப்பட்டத்தில் நம்ம இன்பிட்வீன் p ஆர்பிட்டல் போடணும். அதே மாதிரி 3s 3pக்கு இடைப்பட்ட p ஆர்பிட்டல் போடணும் 3p. அப்போது இங்கே விட்டுறணும், நம்ம ஃபஸ்ட் லெவலில் விட்டுறோம். ஏன்னா 1 லெவலில் நமக்கு கிடையாது, 1s தான். 1sக்கு அப்புறமா 2s இந்த 2sக்கும் 3sக்கும் நடுவில் 2p, 3s 4s நடுவில் 3p, 4s 5s நடுவில் 4p, 5s 6s நடுவில் 5p, 6s 7s நடுவில் 6p. அதே மாதிரி 7s 8s நடுவில் 7p. ஏன்னா இது கோஸ் ஆன் லைக் திஸ், அப்படியே போயிட்டே இருக்கும். n = 1 2 3 4 போடும்போது அதான் இதனுடைய அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எப்படி இருக்குதுன்றதை பேஸ் பண்ணி நம்ம போகிறோம். அதே மாதிரி இந்த 2 ஆர்பிட்டல் முடிச்சோடனே இந்த 2p விட்டுடுங்க. இந்த 3p அண்ட் 4pக்கு இன்பிட்வீன் 3d போடுங்க. 4p 5p இன்பிட்வீன் 4d, 5p 6p இன்பிட்வீன் 5d, 6p 7p இன்பிட்வீன் 6d. ஓகேவா? அதே மாதிரி எஃப் ஆர்பிட்டல் வரும்பொழுது நேராக 4dக்கும் 5dக்கும் இன்பிட்வீன் எஃப் ஆர்பிட்டல் போட்டுருங்க. 4d 5dக்கு நடுவில் எஃப் ஆர்பிட்டல் 4f, 5d 6dக்கு நடுவில் 5f. இப்போ இந்த ஆர்டர் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே இந்த இடத்துலேருந்து மேலேருந்து இப்படி வருது அம்பு. இப்போ ராமாயண மகாபாரத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி அம்பு வந்ததுன்னா எப்படி வருது? சர்றன்னு அம்பு வருது. இந்த அம்பு எப்படி போகுதுன்னா, 1sலேருந்து இந்த ரெட் கலர் லைன் பாருங்கள் எப்படி போகுதுன்னு, நேராக 2sக்கு வந்து 2sலேருந்து நேராக எப்படி போய் 2pக்கு வந்து 3sக்கு வருது, 3sலேருந்து 3pக்கு போய் 4s, 4sலேருந்து 3d 4p 5s, அப்படியே நேராக இங்கே வந்து 4d 5p 6s, அப்படியே இந்த பக்கம் வந்து 4f 5d 6p 7s, அப்படியே இங்கே 5f 6d and 7p. ஆர்டர் எடுத்து எழுதும் பொழுது 1s 2s 2p 3s அப்புறமா 3p 4s எப்படி இந்த ஜிக்ஸாக்காக நம்ம போட்டோமே, இப்படி வந்து இப்படி வளைஞ்சு வர மாதிரி போட்டோமே, இந்த ஆர்டர் ஜிக்ஸாக்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அப்படியே ஒரு சீக்வன்ஸாக மேலேருந்து இப்படி நம்ம இப்படி எடுத்து போடுறோன்னா இப்படி போடுற மாதிரி போட்டிருக்கோம். அப்படி தான் இந்த ஆர்டர் இப்படியே வருது. இந்த ஆர்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் வெரி வெல் ஈஸிலி ரைட் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ஆர்பிட்டல் எனர்ஜி லெவல். இதுதான் இன்க்ரீசிங் ஆர்டர் சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து 1s ஃபில் ஆகிட்டு 2s ஃபில் ஆகிட்டு அப்புறமா 2p ஃபில் ஆனதும் 3s வந்துடுது. அதுக்கப்புறமா 3p போகுது. அதுக்கப்புறமா தான் 4sக்கு வந்ததும் என்னன்னா டைரெக்டாக 4pக்கு போகிறது கிடையாது. என்ன பண்ணோம்? 3dக்கு போயிட்டு தான் 4pக்கு வரும். 5s போயிட்டு அப்புறமா அங்கேருந்து 5pக்கு போகாது. என்ன பண்ணும்? 5sலேருந்து 4dக்கு போய் தான் 5p வந்து 6s வந்து
அதுக்கப்புறமா 6s வந்ததும் டிக்கு போகாது, எஃப்க்கு போய் 4f போய் 5d வந்து அப்புறமா 6p வரும். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர்பிட்டல் எனர்ஜி லெவல் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆக்பா பிரின்சிபல், எலக்ட்ரான் ஆக்குபைஸ் த லோயஸ்ட் எனர்ஜி லெவல். அப்போது லோயஸ்ட் எனர்ஜி லெவல் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆன பின்னாடி தான் the electron is ready to enter to the higher energy levels. It implies that electrons enters orbitals having higher energies only when orbitals with low energies have been filled completely. The energy of orbital increases can be determined using n plus L rule. n plus L என்றது நம்ம quantum numbers உடைய importance பார்த்தோம். Principal and azimuthal quantum number உடைய adding these values only you are getting the order of increasing level using this n plus L rule. So principal and azimuthal quantum numbers determines the energy level of the orbital. Lowest n plus L values relates to the lowest orbital energy level. If two orbitals share the equal n plus L value, அப்போ ஒரு ஆர்பிட்டல் வந்து இது ரெண்டுத்தும் சேம் வேல்யூ இருந்தால் the orbitals with lower n value is said to be the lower energy which is accompanying with that. அப்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதில் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ்வலாக பார்க்குறோன்னா, இப்போ நம்ம அட்டண்டன்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம்ஸ்லாம் எழுதுகிறாங்க. அப்போது நேம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுறதுனால வந்துடுது. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இப்போ ஒரே நேம்லே ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, இனிஷியல் வித்தியாசம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இனிஷியலும் சேமாக இருந்ததுன்னா டேட் ஆஃப் பர்த்தில் சேஞ்ச் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி 1 by 1 வித்தியாசம் வச்சு தான் என்ன பண்ணோம் கொண்டு போவாங்க. அது மாதிரி இஃப் த டூ ஆர்பிட்டல்ஸ் ஷேர் ஈக்குவல் n plus L வேல்யூனா அதில் த ஆர்பிட்டல்ஸ் வித் லோயர் n வேல்யூ, அதை என்னுடைய வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா, எல் வேல்யூ பற்றி கவலை இல்லை, n வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா அவனத்துக்கு லோயரில் போட்டுருவான். அதுதான் வந்து the main arrangements in the case of Akbach principle, provided that is the major drawback of the Akbach principle that will be dealt in the next slides. The order which the orbitals filled with the electrons, இப்போ எப்படி increasing order எப்படி வருதுன்னா 1s 2s 2p 3s 3p 4s 3d 4p 5s 4d 5p 6s 4p 4f 5d 6p 7s 5f 6d 7p and goes on like this. ஸோ இந்த ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கு தான் நான் ப்ரீவியஸ் ஸ்லைடு போகிறோம் பாருங்கள். இந்த ஆர்டர் நீங்கள் எழுதுறது இப்போ நான் சொன்ன ஆர்டர் தான். 1sக்கு அப்புறமா 2s 2sக்கு அப்புறமா 2p 3s அப்புறமா 3p 4s 4s வந்ததும் 3d 4p 5s அங்கேருந்து நேராக 4d 5p 6s அங்கேருந்து நேராக 4f 5d 6p அண்ட் 7s இங்கேருந்து நேராக 5f 6d அண்ட் 7p. இந்த ஆர்டர் தான் அங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டர் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு கஷ்டமே கிடையாது. நீட்டாக இங்கே 1 to 7 அப்படியே போட்டுக்குங்க. எஸ்ஸு இந்த 2sக்கும் 3sக்கும் நடுவில் 2p ஆரம்பிங்க. அப்படியே வரிசையாக இந்த ரெண்டுத்துக்கும் 3 to 3 4க்கு இடைப்பட்ட 3 4 5க்கு இடைப்பட்ட 4 இப்படி போட்டுக்குங்க. அதே மாதிரி டி ஆர்பிட்டல் எழுதும்போது 3p 4pக்கு இடைப்பட்டத்தில் போடுங்க. அப்படியே 3 4 5 6 டி ஆர்பிட்டல் போட்டுரும். எஃப் ஆர்பிட்டல் வந்து 4dலும் 5dக்கு நடுவில் 4f 5dக்கும் 6dக்கு நடுவில் 5f போட்டுருங்க. போட்டதும் இந்த ஆர்டர் நம்ம போட்ட மாதிரி இப்படியே ஜிக்ஸாக் மாதிரி இப்படியே போட்டுனுவாங்க ஆர்டர். இதே மாதிரி அப்படியே ரிங்க நம்ம போட்டுனே வந்தோம்னா அழகாக என்ன ஆகும், சிம்பிளாக இந்த ஆர்டர் யூ கேன் வெரி வெல் பில்ட் அப் திஸ் ஆர்டர். இந்த ஆர்டர் அங்கே இருக்க ஆர்டர் இந்த ஆர்டரும் சேமாக இருக்கும். ஸோ அப்போது இதுதான் நம்ம சொல்ல வந்த பாயிண்ட்டு. இப்போ உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் த லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட் தென் ஒன்லி எலக்ட்ரான் என்டர் டு த ஹையர் எனர்ஜி லெவல். அதுதான் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறது. 1s முடித்ததும் 2s 2pக்கு போனோம் 3s 3pக்கு அப்புறமா 3dக்கு போகாது. ஏன் 4s கம்மி அதுக்கு போயிட்டு அப்புறமா 3d லெவல் வந்து 4p வந்து 5s போய் திரும்ப 4dக்கு வந்து 5p 6s 4f 5d
6p 7s அப்புறமா 5f 6d and 7p இதுதான் ஆர்பிட்டல் ஃபில்லிங் ஆர்டர் எனர்ஜி லெவல் ஆஃப் த ஆர்பிட்டல் ஃபில்லிங் ஆர்டர் ஸோ ட்ராபேக் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆக்வா பிரின்சிபல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் எப்படி இருக்கணும்னு இட் டஸ் நாட் டீல் வித் த ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த டீஜெனரேட் ஆர்பிட்டல் டீஜெனரேட்னா என்ன அர்த்தம் ஆர்பிட்டல் வித் சேம் எனர்ஜி ஒரே மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ் இருக்குது பிஒய் இருக்குது பிஇசட் இருக்குது இதில் எக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகுமா ஒய் ஃபில் ஆகுமா இசட் ஃபில் ஆகுமான்னு சொல்லப்படலை ஸோ திஸ் இஸ் த மெயின் ட்ராபேக் ஹியர் இன் வாட் ஆர்டர் ஆஃப் தீஸ் ஆர்பிட்டல் டு பி ஃபில்டு ஃபஸ்ட் பிகாஸ் ஆஃப் தீஸ் ஆர் டீஜெனரேட் ஆனால் அவங்க வந்து சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன சொன்னாங்க இப்போ சப்போஸ் சேம் லெவலில் இருந்ததுன்னா என் வேல்யூ வந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டான் ஆனால் என் வேல்யூ பார்த்தா இந்த 3 பேருக்கும் சேமாக இருக்கும் ஸோ இன் சச் கேசஸ் ஆக்பாஃப் பிரின்சிபல் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் த ஃபில்லிங் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் ஹுன்ஸ் ரூல்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் இட் subscribe it and share it for more number of videos. Thank you.